இப்போ ஆரம்பமாக போகுது நம் நாட்டோட மிகப்பெரிய நேர்காணல் ஆப்கி அதாலத். வழங்குபவர் ரஜத் சர்மா. வணக்கம். தேங்க்யூ வெரி மச். சரி, வாங்க ஆப்கி அதாலத்துல இன்றைய பிரச்சனை என்னன்றதை பார்ப்போம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னா ஒரு பிரபலமான லீடர். அவரு பல போராட்டங்களை சந்திச்சிருக்காரு, பல சோதனைகளை கடந்து அரசியல்ல தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சிருக்காரு. அவர் நெஞ்சில புல்லட்டும் பட்டிருக்கு, லத்தியால அடியும் வாங்கியிருக்காரு, ஜெயிலுக்கும் போயிருக்காரு. அப்படி ஒரு லீடர் தன்னுடைய கான்ஸ்டிடியூவன்சில ரொம்பவே பாப்புலரா இருந்தாரு. அவர் இப்ப காங்கிரஸ் பார்ட்டியோட நாட்டோட மிகப்பெரிய தலைவர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அதீர் ரஞ்சன் சௌத்ரி. அடுத்ததான் நான் வரவேற்கிறேன் ஆப்கி அதாலத்துல நம்மளோட ஜட்ஜ். இவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. எனக்கு இவங்கள யூனிவர்சிட்டி காலத்துல இருந்தே தெரியும். என் கூட படிச்சவங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜேர்னலிசத்துல பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வேலை செஞ்சிருக்காங்க, ஹிந்துஸ்தான் டைம்ல இருந்திருக்காங்க, கார்ஜியன் நியூஸ் பேப்பரோட மேனேஜிங் எடிட்டரா இருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் பங்கஜ் போஹ்ரா. அடுத்ததா நாம ஆப்கி அதாலத்துல விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குற்றங்களையும் கேள்விகளையும் நாம தொகுத்து வழங்கலாம். இன்றைய ஜட்ஜ் பங்கஜ் போஹ்ராவோட அனுமதியோட இன்றைய விசாரணையை நாம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு அது என்னன்னு நாம பார்க்கலாம். அதீர் ரஞ்சன் சௌத்ரியோட பொலிட்டிக்கல் கரியரை பார்ப்போம். காங்கிரஸோட சீனியர் லீடர் அதீர் ரஞ்சன் சௌத்ரிக்கு நவாப் ஆஃப் முர்ஷிதாபாத்ங்கிற பேர்ல அழைக்கப்படுகிறார். அதீர் ரஞ்சன் சௌத்ரி வெஸ்ட் பெங்கால் இருக்கிற முர்ஷிதாபாத்ல இருந்து 5 முறை லோக்சபா எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்காரு. அதீர் ரஞ்சன் சௌத்ரி லோக்சபால லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருந்திருக்காரு. சென்ட்ரல்ல டாக்டர் மன்மோகன் சிங்கோட ஆட்சி நடக்கும்போது அதீர் ரஞ்சன் சௌத்ரிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல பொறுப்புல இருந்தாரு. இவரு லோக்சபால வரதுக்கு முன்னாடி அதீர் ரஞ்சன் சௌத்ரி வெஸ்ட் பெங்கால்ல விதான் சபாவோட மெம்பராவும் இருந்திருக்காரு. பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கையில நுழைஞ்சவர் அவர்தான் அதீர் ரஞ்சன் சௌத்ரி. பல வருஷம் அரசியல் பின்னணியோட செயல்பட்டிருக்காரு. ஆனா காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதீர் ரஞ்சன் சௌத்ரி சாதாரண பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ல இருந்து வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸோட கட்சி ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்காரு. அதீர் ரஞ்சன் சௌத்ரி தன்னுடைய அனல் பறக்கும் கேள்விகளால எப்பவுமே விவாதங்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆப்கி அதாலத்ல அதீர் ரஞ்சன் சௌத்ரி கேள்விக்கான பதில அவரே வந்து சொல்ல போறாரு. இன்னைக்கு நம்ம விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல அதீர் ரஞ்சன் சௌத்ரி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல காங்கிரஸோட சீனியர் லீடர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி மேல சுமத்தப்பட்ட குற்றமானது, அதாவது அவர் எப்பவுமே இம்பேஷண்டாவே இருந்திருக்காரு. அதீர் ரஞ்சன் சார், உங்க பேரோட அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது அதிர் அப்படின்னா கட்டுக்கடங்காத, அதிர் அப்படின்னா அதிகமான, அதிர் அப்படின்னா பதட்டமா இருக்கிறது. சோ இந்த இம்பேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு இப்பதான் ஏற்பட்டிருக்கா இல்ல சின்ன வயசுல இருந்தே இருக்கா? என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னோட பேரை முடிவு பண்ணாங்க இல்லையா, அப்ப கண்டிப்பா நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அது சரிதான். அவங்க நினைச்ச பேரை எனக்கு வச்சாங்க. நான் இப்போ அதை பெருமையா நினைக்கிறேன். எம்பிசன்ஸா இருக்கிறது அவசியமான விஷயம். சில சமயம் பேசன்ஸா இருக்கேன், எம்பிசன்ஸா இருக்கேன். அப்புறம் ஏராளமான விஷயங்களுக்காக பொறுமையா நான் காத்துக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் உங்களை முர்ஷிதாபாத்ல ராபின் ஹுட்னு சொல்றாங்களா? பாருங்க, அது சில பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். எனக்கு அது சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னு சொல்ல போனா எனக்கு அப்படி ஒரு பேர் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது சரிதான். அதாவது உங்களுக்கு ஷோலேன்ற திரைப்படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்புறம் பல தடவை பார்த்தேன்னு சொல்றது உண்மைதானா? என்னோட வயசுல இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த வயசுல யாரெல்லாம் இருக்காங்களோ, எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க எல்லாருமே சோலை மாதிரியான ஒரு படத்தை பல தடவை பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலா அது டெசன் கணக்கில் இல்லை, அடிக்கடி பார்த்துருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கூட
சோலை மாதிரி ஒரு படம் அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு, ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. மனசை கவரக்கூடிய ஒரு படம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கூட வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா பார்ப்பேன். நான் எதுக்காக இதை கேட்டேன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட இலாக்கா இருக்கு பாருங்க. அதுல ஜனங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தம்பி தூங்காத, அதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்துருவாருன்னு சொல்றாங்க. பாருங்க, அது சில சமயம் சில விமர்சனம் வர்றது உண்டு. அது சரியில்ல. ஒருவேளை உங்களுக்கு இங்கிருந்தும் அந்த தகவல் கிடைச்சிருக்கலாம். ஆனா அது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. எனக்கு அப்படி யாரும் நினைக்காம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜனங்களோட அன்பு அப்புறம் ஆசீர்வாதத்தோட தான் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஜனங்களோட வேண்டுதலும் அவங்களோட கருணையும் தான் நான் இந்த ஆப்கி அதாலத்துக்கு வர்றதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தோணுது. அப்ப அது உண்மைதானா? நீங்க முதல்ல நக்சலைட்டா இருந்திருக்கீங்க, ஆக்ரோஷமா இருந்திருக்கீங்க, ஆ. ஆரம்பத்துல இருந்தே ரெபலாவே இருந்திருக்கீங்க. கண்டிப்பா உண்மைதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பெங்கால்ல முதல்ல இந்தியாவுல நக்சல் அப்படின்னா, அதாவது நக்சலைட் இருக்காங்கல்ல, அதோட தாக்கம் புரிஞ்சுது. அந்த டைம்ல அங்க ஒரு ஏரியா இருந்துச்சு. அங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதனால நாட்டுக்கு நல்லது நடக்கும், பல நன்மைகள் நடக்கும்னு நினைச்சேன். ஏழைகளுக்காக பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் முக்தி கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வழி கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரியான வழி இருக்கும்னு நினைச்சேன். அதுல சேரதுனால என்ன தப்புன்னு தோணுச்சு. அப்ப கூட அந்த நேரத்துல நான் அவ்வளவு தீவிரமா செயல்பட்டதில்ல. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கிராமம் மாதிரி இருக்க சிட்டில இருக்கிற ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு யோசனைகளோ புரிதலோ அந்த நேரத்துல இல்லாம இருந்துச்சு. அதான் உண்மை. சின்ன வயசு, ரொம்ப வேகமா இருந்தேன். ஒரு சில விஷயங்களுக்கு எதிரா ரொம்ப கோவமும் இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து கிளம்பிடும். அந்த மாதிரி ஒரு வேகம், அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தோட 14 வயசுல மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வர போயிருக்கீங்க. மறுடா, யார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது நாங்க போராட்டங்கள் நடத்தினோம். நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கோம். பாருங்க, உங்க வீட்ல இருந்து துப்பாக்கிலாம் கொண்டுட்டு போயிருக்கோம். அப்படி இல்ல, சில விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. நான் சின்ன வயசுல ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன். ஒரு கைதியா ஜெயில்ல 6-7 வருஷம் கூட இருந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களை என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு உங்க சகோதரியோட கல்யாணமாமே. ஆ, ஆமா, என் சகோதரியோட கல்யாணம். அதுக்காக தான் நான் வந்திருந்தேன். அன்னைக்கு சகோதரியோட கல்யாணம் ரொம்ப பரபரப்பா நடந்துச்சு. நான் அதுல கலந்துக்கலான்னு நான் அப்போ அங்க போனேன். அதாவது கல்யாணம் நடக்கிற நேரத்துல எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க வந்ததால நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பிளான் பண்ணி என்ன தூக்கிட்டாங்க. என்னால தப்பிக்க முடியல. அப்புறம் நீங்க 14 வயசுல ஜெயிலுக்கு வேற போயிருக்கீங்க. இல்ல 7 இல்ல வருஷம் இல்ல, ஜெயில்ல. 14 வயசு இல்ல, 15 15 வயசு. வயசுலயா? ஆமா. அப்ப அப்ப உங்க படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியல. இல்ல 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 இல்ல, படிப்புக்கெல்லாம் முதல்லயே குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது நான் ஒழுங்கா கிளாஸுக்கெல்லாம் போனதா சரித்திரமே இல்ல. நான் படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். ரொம்பலாம் நான் படிச்சதில்ல. அதாவது ஆனா எவ்வளவு கடுமையான கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். என்னால முடியும். ஏன்னா படிப்புக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. இருந்தாலும் காலப்போக்குல பல விஷயங்களை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அனுபவம்ன்றது, எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சேன், உங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டாலாம் நான் செயல்பட்டதில்ல. எப்பவுமே செயல்பட்டதில்ல. இம்பேஷண்ட் இருக்கிறதுக்கு காரணம் உங்க நெஞ்சில குண்டடி பட்டிருக்கிறதுக்கு ஆமா, உண்மைதானா? அந்த அடையாளம் எப்பவுமே இருக்கு. அது உண்மைதான். கண்டிப்பா அந்த அடையாளம் இருக்கு. போராட்டங்கள்னு வரும்போது நான் எரிமலை மாதிரி வெடிச்சு செதறுவேன். உண்மைக்காக, நியாயத்துக்காக. அந்த டைம்ல ஷூட் பண்ணிட்டாங்க. யாரு எதுக்குன்னு தெரியாது. அது முக்கியம் இல்ல, நான் கவலைப்படவும் இல்ல. குண்டடி பட்டிருக்கு, நீங்களும் பதிலுக்கு ஷூட் பண்ணிருக்கீங்க. ஷூட் பண்ணல, அடிபட்டிருக்கு. ஒரு சில சமயங்கள்ல ஷூட் பண்ணிருக்கேன். அப்ப பயமுறுத்துறதுக்காக, நீங்க- கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்காக, மத்தவங்கள காப்பாத்துறதுக்காக. அப்புறம் நீங்க 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கீங்க. 1996ல உங்க மேல ஒரு சார்ஜ் வந்துச்சு. ஒரு சிபிஎம் லீடர் கொலை பண்ணதா சொன்னாங்க. அதாவது murder. அதெல்லாம் பாருங்க, பார்ட்டில நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமானது. அத பாத்தீங்கன்னா, முக்கியமா பெங்கால் பத்தி பேசணும்னா, இந்தியாவுல பல இடங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அரசியல் நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா, எதிர்க்கட்சியா இருக்கிறது ஆட்சியை நடத்துறவங்களுக்கு அது பெரிய தலைவலியா இருக்கும். அதனால சில சமயம் எங்களுக்கு எதிரா அபாண்டமா பழி சுமத்துவாங்க. ஆதாரமே இல்லாம பழிய போடுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது இப்ப கூட எனக்கு எதிரா கேசஸ் இருக்கு, பல கேசஸ் இருக்கு.
உங்களுக்கு நிறைய எதிராக case போட்டிருக்காங்க. கேசஸோட டோட்டல் நான் லிஸ்டே ஒன்றும் என்கிட்ட போய் சொல்ல. இருக்கு. டோட்டல் லிஸ்ட்டுமே என் கையில தான் இப்ப ஆமா இருக்கு. கோர்ட்டுக்கு தானே வந்திருக்கோம். சொல்ல போனா நான் வந்து உண்மையான கோர்ட்ல பதில் சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்க வேணா கேளுங்க. உண்மையான அதாலத் என்னன்னா ஜனங்களுக்காக நீங்க அடிக்கடி போக வேண்டியது இருக்கும்ல. ஏன்னா ஆமா. ஜனங்க முடிவு பண்றாங்க. ஆனா அது வேற விஷயம். ஒரு நீதிமன்றத்துக்கு போறோங்கிறது எனக்கு கூட பிடிச்ச விஷயம்தான். நான் திரும்ப திரும்ப ஜனங்களோட நீதிமன்றத்துக்கு போறதுக்கு விரும்புறேன். சந்தோஷமா இருக்கு. பாருங்க, நீங்க என்கிட்ட எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நான் அந்த அளவுக்கு பதில் சொல்லுவேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க இப்ப யாரா இருந்தாலும் சரி, கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் சரி, நம்மளோட முதிர் வயது ஆளுங்களா இருந்தாலும் சரி, அவங்க விருப்பப்படி என்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம். அதாவது அது நான் 2005ல கூட ஒரு குற்றச்சாட்டு வந்தது டபுள் மர்டருக்கான. டபுள் ட்ரிபிள் இல்லாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மர்டர் கேஸ் போடுற விஷயத்துல ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. பாருங்க, அதெல்லாம் உண்மையான முறையில யாராவது பார்ட்டிக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா கோவப்படுறது உண்மைதானே. நான் ஆனா என்ன நீங்க நினைக்கிறேன்னா, இங்க அதாலத்துல இருக்கும்போது உண்மையா நான் ஏதாவது ஆ, சட்டமீறல்கள் செஞ்சிருக்கேன்னா, ஏதாவது சட்டவிரோதமா நான் செயல் செஞ்சிருக்கேன்னா, அப்ப எனக்கும் தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அப்புறம் உங்களுக்கு ஷோலே படத்துல காட்டுற மாதிரி உங்களுக்கு சரின்னு படுதா இந்த மாதிரி ஜெயில்ல இருந்து வந்து போறதெல்லாம்? நான் ஜெயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஏன்னா ஜெயிலுக்கு அதாவது நீங்க பாக்குற மாதிரி இல்ல. நான் ஜெயில எப்படி பாக்குறேன்னா யூனிவர்சிட்டியா பாக்குறேன். ம். ஆனா நீங்க நிஜத்திலேயே யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா? பாருங்க, நான் அப்படி கொண்டு இருந்தா நான் ஏன் இந்த அதாலத்துக்கு வந்து சொல்லணும்? ஒருவேளை நான் அந்த மாதிரி செயல்லாம் செஞ்சிருந்தா என்ன நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்களா? நீங்க என்ன கூப்பிட்டிருப்பீங்களா? நான் அந்த மாதிரிலாம் ஆள் இல்ல. ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க உங்களோட எலெக்ஷன் அஃபிடேவிட்ல டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அதுல மொத்தம் 26 கேசஸ் ஆ, இருக்குன்னு. அதுல ஏகப்பட்ட மர்டர் கேசஸ் இருக்கு. ஏகப்பட்ட அப்புறம் ஏராளமான சொல்ல வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு தோணுதா? அதாவது மர்டர் கேஸ்ல எனக்கு எதிரா மர்டர் கேஸ்ல சட்டமீறல் கேஸ்ல எனக்கு எதிரா விசாரணை நடத்துனாங்கன்னா ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். இப்போ கூட நீங்க அதை பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன். அதாவது இப்ப இருக்கிற டேட்ல தப்பா நினைக்காதீங்க நண்பர்களே. இந்துஸ்தானோட பொலிட்டிக்ஸ்ல அது ஒரு அங்கமாவே ஆயிடுச்சு. எதிர்க்கிறது குற்றம் ஒன்றும் இல்லை. அதாவது அது வந்து அநியாயமும் இல்லை, அநீதியான விஷயமும் இல்லை. விரோதமா செயல்படுறது கரெக்ட். எதிர்க்கும் போது தான் நாம எதையும் ஃபாஸ்டா யோசிக்க முடியும், செயல்பட முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக முடியும். அதோட சேர்த்து எதிர்ப்பை தெரிவிக்கும் போது கூட பலவித மாற்றங்கள் ஏற்படுது. அது யார் வேணாலும் செய்யலாம். ஆதார் கார்டுலாம் தேவையில்லை. அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லை. அப்புறம் ஏராளமான கேசஸ் இருக்கு. பப்ளிக் சர்வெண்ட்டை கொன்னதுக்காக. சார், அதெல்லாம் சும்மா சார். எங்கேருந்து இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, இது உங்களோட நீங்க சப்மிட் பண்ணீங்க இல்லையா? அப்படியா? அதுல எழுதி இருக்கு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தப்பு பண்ணிருக்கலாம். அப்புறம் ஒரு சில கேசஸ் இருக்கு. அதுல நீங்க துப்பாக்கியை திருடி இருக்கீங்க. ஆமா, அது உண்மைதான். முன்னே சொன்னேன்ல, நிறைய தடவை செஞ்சிருக்கேன். பல தடவை தட்டி பறிச்சிருக்கேன். செஞ்சேன்னா செஞ்சேன்னு சொல்லுவேன். அதை மறக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மூடி மறைக்க வேண்டிய அவசியமே சரி, இல்ல. உங்க கணக்குப்படி எத்தனை கேசஸ் நடக்குதுன்னு சொல்லுங்க. பார்க்கணும். கணக்குல நான் கொஞ்சம் வீக். பார்க்கணும். ஒருவேளை உங்கள மாதிரி ஒரு வக்கீல் இருந்தாங்கன்னா எதையும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனக்கு ரஜத் சார் மாதிரி ஒரு வக்கீல் தான் தேவை. ஆனா பாருங்க, உங்களோட எலெக்ஷன் அஃபிடவிட் இருக்குல்ல, ஆ, அத பார்த்தேன். அதுல பாருங்க, பாருங்க அது ஃபைனல் ஃபைனல். கிரிமினல் கண்டிப்பா கேசஸோட லிஸ்ட் கண்டிப்பா இருக்கு. அத பாருங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 90% கேஸ் டம்மியா போயிடுச்சு சார். இப்ப இந்த 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 தடவை நான் எலெக்ஷன்ல நின்னேன்னா அப்ப கூட நான் அஃபிடவிட்ட கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்ப பாத்தீங்கன்னா 90% கிடையாது. ஆனா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுல 2013 பிப்ரவரியில ஒரு பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் வண்டி மேல ஏறி நின்னு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாமா. அப்புறம் சப்போர்ட் ஆஃப் த டிஎம் ஆபீஸ்ல போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அப்புறம் நீங்க உங்க ஷர்ட்டை கழட்டி தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. இல்ல, அது அது வந்து எப்படின்னா கங்குலி என்ன மாதிரி. சொல்றதுன்னா, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது எதையும் அடிச்சு உடைக்காதீங்க, அமைதியா போராடுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அந்த டைம்ல ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஐ வாஸ் ட்ரையிங் ஹார்ட் ஸ்பெசிஃபை டிடன்ட் மாப்ஸ். ஏன்னா நான் அமைதியை ரொம்ப பிடிச்சிருக்கேன். அதுக்காக நான் ஒரு வண்டி மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஜனங்களை ரொம்ப அமைதியா இருக்கும்படி நான் சொல்லியிருக்கேன். சாதாரண ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக இறங்கி போராடணும். இப்போ அதுக்காக கலெக்டர் சாரா இருக்கலாம், டிஜியா இருக்கலாம், ஐஜியா இருக்கலாம். போராட்டத்துக்காக அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டா கூட கண்டிப்பா போய் தான் ஆகணும். இப்போ கூட நான் போறதுக்கு தயாரா தான் இருக்கேன்.
அதுல எந்த ஒரு தயக்கமோ தடுமாற்றமோ எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ஆ, எந்த ஒரு யோசனையும் கிடையாது. இப்போ கூட அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட அதை பண்ணணும்னு அவசியம் வந்தா கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். ஜனங்களுக்காக தான் அதை பண்ணுவேன். அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க. நான் செஞ்சுட்டே இருக்கேன்னு வேற சொல்றீங்க. ஆ கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே தான் நீங்க இருப்பேன். எப்பவுமே இம்பேஷண்டா தான் இருப்பீங்க. கண்டிப்பா. அப்புறம் போராட தயாரா கண்டிப்பா இருப்பீங்க. கண்டிப்பா. ஏன் இப்பவும் எம்பிசெண்டா இருக்கேன்னா, அதாவது நான் எப்பலாம் எப்பலாம் நான் எப்பலாம் எனக்கு நிலைமை எங்கேயாவது எப்பயாவது ஒரு அநியாயம் நடக்கும்போது, இல்லைன்னா எதிர்ப்பு தெரிவிக்கும்போது, ஜெயிலுக்கு போய் கம்பி என்ற நிலைமை வந்தாலும் சரி, அடி வாங்குற நிலைமை வந்தாலும் சரி, மறுபடியும் என்ன ஷூட் பண்ற நிலைமை வந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அதை பத்தின எந்தவித கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது.